என் அன்பு குழந்தையே, வளர்பிறை அஷ்டமியில் உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். நேரம் குறைவாக இருப்பதனால் என்னவென்று கேட்டுவிடு. உன் தாயானவள் உன்னோடு பேச நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் பல அர்த்தங்கள் மறைந்து கிடக்கும். உனக்காகவே நான் உன்னை தேடி ஓடோடி வருவதை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் போல உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை, எல்லாவற்றையும் நீ சரியாக தெளிவுபட புரிந்து கொண்டு ஒவ்வொன்றிலும் உனக்கான மாற்றங்களை உணர்ந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன தேவை இருந்தாலும் இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் இவை எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சந்தோஷமான செய்தியோடு உன்னை தேடி வருவாள் உன் தாய் என்பது உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் இனிமேல் எப்பொழுதுமே சுற்றி நடக்கும் விஷயங்களை கண்டு நீ பதற மாட்டாயல்லவா? எப்பொழுதும் நமக்கு பிரச்சனைகள் இருப்பதனால்தான் நாம் எப்பொழுதுமே மனம் கலங்கி நிற்கிறோம். ஏதாவது ஒரு நிலையில் நாம் நினைத்தது போல சந்தோஷமான செய்திகள் நம்மை தேடி வந்து விட்டது என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் தன் சிந்தனைகளை எல்லாமும் மனதிற்குள் போட்டு தேக்கி வைத்து கொண்டு சுற்றி இருப்பவர்களினுடைய வார்த்தைகளை கவனத்தில் கொண்டு தனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட இன்னொருவருக்கு திருப்பிவிட்டு எப்பொழுதும் தான் மட்டும் தனியாக நிற்கும் என் பிள்ளை, தெய்வம் மட்டும் போதும் என்று எதையும் நினைக்கின்ற என் பிள்ளை, இனிமேலும் இப்படியே இருந்து விடாமல் உனக்காக நீ வாழப்போகிறாய். உன் மனதில் தோன்றும் எல்லா விஷயங்களையும் நீ நிலைநிறுத்தப் போகிறாய். இந்த பிரத்யங்கரா நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இனி நடக்கும். உன்னை தேடி வரும் மனிதர்களுக்கெல்லாமும் நிச்சயமாக நல்ல பாடமும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லும் இந்த வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் எதையுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நாளில் இனி உனக்காக என்னவெல்லாமும் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நன்மைகளை எல்லாமும் உணர்ந்து புரிந்து நாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். தெய்வம் எல்லாவற்றையும் சூசகமாக உனக்கு எடுத்து சொல்லும். நீதான் அதை பிடித்து கொண்டு மேலேறி வர வேண்டும். நீதான் அதனை என்னவென்று புரிந்து கொண்டு அதன் முன்னிலையில் தயாராக நிற்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் எந்த தேவையிலும் உன்னை விட்டு விலகி நின்ற மனிதர்கள், உனக்கு எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுதெல்லாமும் உன்னை கைவிட்டு நின்ற மனிதர்கள், இன்று உனக்காக நீ கொஞ்சம் நல்ல நிலையை அடைகிறாய் என்று தெரிந்தவுடன் உனக்காக உன்னை தேடி வருவதாக, எப்பொழுதும் உன்னோடு பயணிக்கப் போவதாக சொல்லி உன் பாதையில் வழிநடத்தி உன்னை பின்பற்றி வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாமும் ஒருபோதும் நிச்சயமான நம்பிக்கை என்ற ஒன்று தெய்வத்திடம் இல்லாமலேயே போய்விட்டது. தெய்வம் உனக்கு எதை நடத்துமோ நடத்தாதோ என்று சொல்லி சில சமயங்களில் நாம் தெய்வத்தின் மீது சந்தேக பார்வையை வீசுகின்றோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எது எப்பொழுது உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது அப்பொழுது அந்த நேரத்தில் சிறப்பாக நடந்து முடியும். யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்குரிய விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்ல வேண்டி உன் முன்னால் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக என்னவென்று பெற்று விடுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது.
இத்தனை காலம் நீ சந்தித்த ஒவ்வொன்றிலும் இருக்கும் குறைகளைக் கண்டு நிச்சயமாக அதை எல்லாமும் சரி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தெய்வம் உனக்கு அத்தனையையும் சரியாகச் செய்து கொடுக்கும். நான் எப்பொழுதுமே உன் முன்னால் நிற்கும் இந்த காலங்களில் எல்லாமும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுமே ஒரு மிகப்பெரிய தெளிவில் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த பிரத்யங்கரா நான் உணர்ந்தது உண்மைதானா என்பதனை சோதித்து பார்க்கவும் நான் முன்வந்து விட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காலங்களில் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நான் கண்கூடாக கண்டு கொண்டேன். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதிலுமே நம்மை சுற்றி எல்லா திதிகளும் முடிவடையும் நேரம், அடுத்து நல்ல திதி ஒன்று வருகின்ற வரையில் நாம் காத்திருப்போம். இப்பொழுது அது அப்படி அல்ல. இப்பொழுது இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காட்டுத்தீ போல பரவி கொண்டிருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே நீ விரும்பியதை விடவும் சிறப்பாகவே இந்த வாழ்க்கையில் நடத்தப்படுவதை நினைத்து நீ ஆனந்தமடைகின்றாய். உன்னை எப்பொழுதும் போல நான் உருவாக்கி கொண்டேதான் இருப்பேன். பிரத்யங்கராவை கண்டவுடன் பய உணர்வு தோன்றலாம். சிங்க முகத்தை கொண்டவளை கண்டவுடன் நெருங்க பதறலாம். ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி எந்த பிள்ளையினால் என்னை நெருங்கி வர முடிகிறதோ அந்த பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த ஒவ்வொன்றையும் சாதித்து முடித்து விடுவார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. அவர்கள் நினைத்த விஷயங்கள் அத்தனையிலும் சாதனைகளை புரிந்து விடுவார்கள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம், நமக்கும் சில விஷயங்களில் இந்த மனிதர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விடுகின்றது. நீ இதற்காக வெல்லாமும் ஒருபோதும் கலங்கிடக்கூடாது. இதற்கெல்லாமும் ஒருபோதும் என் பிள்ளை நீ வருந்திவிடக்கூடாது. எந்த இடத்திலும் எந்த நன்மையிலும் தெய்வம் யார் என்பதனை தாண்டி நடக்கின்ற விஷயம் என்னவென்பதில் கவனம் செலுத்தினால் போதும். சுற்றி நடக்கும் விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பதில் உனக்கானவை எல்லாமும் உன்னை வந்து சேரும் நேரம், உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டு அடுத்தது நடக்கப் போகும் நிகழ்வுகளை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. முடியாது என்று நீ நினைத்து கைவிட்டாலும் கூட அதை இந்த பிரத்யங்கரா நிச்சயமாக என்னுடைய வீட்டிற்கு என்னுடைய சன்னதிக்கு சென்ற பிறகு அந்த இடத்தில் இருந்து நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி வரும் நாட்கள் என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டோமானால் சுற்றி இருப்பது எல்லாமும் யாருடைய நம்பிக்கையான எண்ணங்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் காரணம் இல்லாமல் யார் முன்னிலையிலும் வருவதில்லை. உன்னை தேடி வருகிறேன் என்றால் உன்னுடைய மனதில் இருக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக நன்மைகளை பெற்றிருக்க வேண்டும். நீ தயக்கம் காட்டியதும் தயங்கி தயங்கி நின்றதும் தான் அத்தனைக்கும் காரணம். எல்லாமுமாக உன்னை தேடி தேடி வந்திருக்கும் இந்த நேரம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அடையாளப்படுத்திவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. வாழ்க்கை அற்புதமான விஷயங்களை எல்லாமும் உனக்கு நடத்திவிட தயாராகிவிட்டது. நீயும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா கொடுக்கின்ற வாக்குறுதிகள் எல்லாமும்
உன் வாழ்க்கையை அப்படியே மாற்றும் என்பதனையும் மறக்காதே. நான் இருப்பது உனக்கு இந்த வாழ்க்கையில் பல எதிர்மறைகளை வேறறுத்து நேர்மறைகளை உனக்குள் கொண்டு வந்து தருவதிலும், உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் தீய விஷயங்களை எல்லாமும் அடியோடு வேறறுக்கவும் இதுவெல்லாமும் நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்று சொல்லி சொல்லி இனி கலங்க ஒன்றுமில்லை. எந்த விஷயம் உன்னை பாதித்ததோ அதுபோல ஒரு விஷயம் மீண்டும் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் மீண்டும் மீண்டும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் நம் எண்ணங்கள் எல்லாமும் நமக்கு சீரும் சிறப்புவானதாக சரியாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்களுக்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. எது நடந்தாலும் அதில் ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நம்பு. எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் ஒரு தீர்வு உண்டு. இப்பொழுது நீ பெற்ற பிள்ளையின் விவகாரத்தில் சில நாட்களாகவே என் பிள்ளை தட்டு தடுமாறி நின்று கொண்டிருக்கிறாய். சுற்றி நடக்கும் விஷயங்கள் பல என் பிள்ளையினுடைய மனதில் பல ஏக்கங்களை எல்லாமும் தந்து கொண்டிருக்கின்றது. என்னவாகிவிடுமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கியதை எல்லாமும் நான் அறிவேன். உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் உண்மையென்று உணர்வேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதுமே உனக்குள்ளேயே இருக்கும் இந்த தாயினுடைய அன்பை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் காலங்கள் உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்குரிய சூழ்நிலைகளில் இதையெல்லாமுமே நீ சரியாக மனதில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தேவைகளை நீ அறிந்து கொண்டது போல நீ பெற்ற பிள்ளைகளினுடைய விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருந்திருக்க வேண்டும். சரி, நடந்தது எல்லாமும் நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய சிந்தனைகள் இருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்பொழுது விழித்து கொண்டாயோ அத்தோடு நீ பிழைத்து கொள்ளவும் தொடங்கிவிட்டாய் என்பதுதான் அர்த்தம். பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தீர்வுகள் ஒன்றுதான். அவர்களை அன்போடு அரவணைத்து உன் அருகில் அமர வைத்து அவர்களின் மனதில் இருக்கும் எண்ணங்களை தெரிந்து கொள்வதும் அதை நிறைவேற்றி கொள்வதும் தான். எதற்குத்தான் பிடிவாதம் என்ற ஒரு அவசியம் உனக்கில்லை. எதையுமே என் பிள்ளை நீ மனத்தெரிவோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நாட்களில் உன்னை சுற்றி ஊற்றி நல்லது நடக்கும் இங்கு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். பிரித்தியங்கரா சொன்னது போல குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் அத்தனை பேரையுமே எப்பொழுதுமே ஒரு பிள்ளை இருந்தாலும் சரி 1000 பிள்ளைகள் இருந்தாலும் சரி எல்லோரையுமே நாம் நிச்சயமாக சரியாக ஒரே நேர்கோணத்தில் வழி நடத்த வேண்டும். ஒருவரை உயர்வாகவும் ஒருவரை தாழ்வாகவும் பார்க்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கு திறமை இருக்கிறது, இன்னொரு குழந்தைக்கு திறமை இல்லை என்றால் அது அவர்களினுடைய தவறு அல்ல. எல்லோராலும் இது போன்ற ஒரு விஷயத்தில் தன்னுடைய முடிவு எல்லாமும் என்பதை என்னவென்று நிச்சயமாக நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு தான் நான் சொல்வேன் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களில் இவர்களை எல்லாமும் தொட்டு நேர்மறையான என்னால் தொட்டும் நீ எப்பொழுதும் போல தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை எதிர்பார்த்து உன்னை சுற்றி வரும் விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கிறதா என்று ஒரு உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் என்னவென்று எண்ணிக்கொண்டும்
உனக்குள் தேவையான எல்லா விஷயங்களையும் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கவும் தெய்வம் பல முயற்சிகளை செய்யும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, நீ பெற்ற பிள்ளையின் விவகாரத்தில் இவர்கள் எவ்வளவுதான் சூழ்ச்சிகளை மேற்கொண்டாலும் உன் பிள்ளை கொஞ்சம் தெளிவாகத்தான் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் கேள்விகளாக கேட்டாலும் சற்று உஷாராகத்தான் பதில் சொல்கிறது. தன்னோடு இருப்பவர்களை இவர்கள் கேட்காமல் தெரிந்து கொள்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு எந்த இடத்திலும் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் ஒரு கெடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஒருபோதும் அதனை நான் தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஒரு நாளும் அதுபோதும் இதனை அரசிய வாழ்க்கையின் பல வெற்றிகளோடு நீ காண வேண்டும் என்பதனை மறக்காதே. அன்று மிகவும் எதுவுமே இல்லாத குழந்தையாக அறியப்பட்ட ஒரு குழந்தை இன்று தூச்சல், மனவலிமை, பழக்கம் எல்லாவற்றையும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உணர்ந்து விட்டாயானால் இந்த தெய்வம் உன்னை தேடி வருவதற்கான எல்லா காரணங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடப்பது என்னவென்று நீ ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையையும் நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறக்காதே. பிரத்யங்கரா இருக்கும் காலகட்டங்கள் ஒவ்வொன்றிலும் நீ இனிமேலும் உன்னை உணராமல் சென்றுவிடக்கூடாது. உனக்குள்ளேயே நான் இருப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்பான விஷயங்களையும் அழகான விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நமக்கு தரும் பொழுது அதை எப்பொழுதும் நாம் தெளிவுபட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. மனது எந்த நேரமும் தயங்காமல் இருந்து விட்டாலே போதும். இந்த வாழ்க்கையும் அப்படியே உனக்குள் இருந்து உன்னை தேற்றிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழும் நாட்கள் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் கவனத்தில் கொண்டு உன் பிள்ளைகளின் விவகாரத்தில் மிகுந்த கவனத்தோடு எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்றுமே உனக்கு வெற்றி என்ற ஒன்றை நிச்சயமாக நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். பிரத்யங்கரா அஷ்டமி நாளில் உனக்கு தருகின்ற ஒரு வாக்குறுதி ஒருபோதும் பொய்க்காது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் பல சந்தோஷமான நிகழ்வுகளை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டு இனியாவது மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும். உன் வாழ்க்கை உனக்கு தேவையானதை இனி உன் வசமாக்கி கொடுக்கும் வரை நீ எப்பொழுதும் உனக்குள் இருக்கும் தைரியமான எண்ணங்களை மட்டும் விட்டு விடாதே. மனத்தெளிவோடு என் பிள்ளை நீ வாழ வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் இனி நான் இருப்பது போல உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. முன்னின்று இந்த பிரத்யங்கரா வந்து நடத்துவாள் என்பதனை நீ நம்பு. திடீரென்று நான் உன் முன்னால் தோன்றுகிறேன் என்றால் அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை முடிவிற்கு வரப்போகிறது என்று. உன்னை தேடி வரும் ஏதோ ஒரு தீமை நிச்சயமாக அழியப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை நீ உணர்ந்து விட்டால் சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி எல்லாவற்றிலும் உன்னை தேடி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே உன்னை உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது நடக்க என்றுமே உன்னை தேடி வரும் இந்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்த்திவிட எப்பொழுதும் போல தெளிவோடு இரு. எந்த ஒரு குழப்பம் யாருக்காக வந்தாலும் உடனடியாக பதறி
எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே. சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் இனி உன் தேவைகளை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நினைத்து கூட பார்த்திட முடியாத பல நல்ல விஷயங்களை கண்கூடாக காண்பாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.